காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமும் ஆனார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமும் ஆனார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடிருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடிருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். 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 நாளில் நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் போக போகிறோம். கடைசி புத்தகம் என்னது? மல்கியா, மலாக்கி. எடுத்துட்டீங்களா? 39வது புஸ்தகம், அப்படிதானே? இந்த புஸ்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 4 அதிகாரம் இருக்கிறது. இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்பது வேதாகமத்திலே சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே கடைசி புத்தகம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மல்கியா புஸ்தகம்
கிறிஸ்துவுக்கு முன்பதாக 397 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருந்தாலும் இந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அதிகாரத்தில் அதிகமாய் வருகிற ஒரு வார்த்தை கேள்விக்குறி. நிறைய கேள்விகளை இந்த மல்கியா மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கேட்டிருக்கிற கேள்விகளை இந்த புஸ்தகத்தில் நீங்க பார்க்க முடியும். இந்த மல்கியா என்று சொன்னால் மெசஞ்சர் அல்லது தூதுவர் என்று அர்த்தம். ஸோ இப்படிப்பட்டதான இந்த 4 அதிகாரங்களிலும் கடைசி காலத்தில் நடக்கிறதான சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய நிலைமையை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை இந்த இடத்துல இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை வாசிக்க பிரியமுள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த 4 அதிகாரங்களில் எத்தனை கொஸ்டின் மார்க் கேள்வி ஆண்டவர் அல்லது தீர்க்கதரிசியின் மூலமாய் கேட்டார் என்பதை நீங்க, அது பிள்ளைகளாக இருந்தாலும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்க படிச்சு இத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு அடுத்த வாரம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கண்டிப்பா தரப்படும். எப்படி? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை கொஸ்டின் இருக்கு இந்த 4 அதிகாரத்தில், எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சும்மா குத்து மதிப்பா சொல்லக்கூடாது. யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க 16 அப்படின்னாங்க, நானும் 16 அப்படின்னு இல்லை. நீங்கள் படிக்கணும். ஒருவேளை பாஸ்டர் 16ன்னு சொல்லிட்டாரு, அப்போ 16 தான் அப்படின்னு நினைக்காதுங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 4 அதிகாரம் தான். இந்த 4 அதிகாரத்தை 1 மணி நேரத்தில் அழகாக நிதானமாக படிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. நிதானமாக நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? படிச்சிடலாம். ஸோ இதில் ஏராளமான கேள்விகள் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டிருக்கிறார். இந்த கேள்விகளுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்லணும். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்கு. எக்ஸாம் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? முதல்ல என்ன செய்வாங்க? கொஸ்டின் பேப்பரு கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? படிக்கிற பிள்ளைகள் கவனிங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்கி வச்சு என்ன செய்வீங்க? படிப்பீங்களா? ஆன்சர் எழுதணும், அப்படிதானே? அதுதான் எக்ஸாம். கொஸ்டினுக்கு என்ன எழுதணும்? எழுத மாட்டீங்களோ? இப்போ எல்லாம் எழுதுறது இல்லை, எல்லாம் என்ன, நாங்கள் எல்லாம் டிக் பண்ணிடுறோம், அதனால எழுத மாட்டோம். ஸோ எழுதணும், அதுதான் பரீட்சை. அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாம் கண்டிப்பாக என்ன எழுதி ஆகணும்? பதில் எழுதணும். அதைத்தான் இந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் இன்னைக்கு நாம் படிக்க போறோம். இந்த புஸ்தகத்தில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு ஆண்டவர். நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்விகளை மட்டும் கேட்கறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ 3 கேள்விகள். என்ன ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறதான ஒரு கேள்வி என்ன? நீங்க புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா சில இடத்துல கேள்வி கேட்டிருப்பாரு, அந்த கொஸ்டின் மார்க் இருக்காது. எப்படி இருக்காது? கொஸ்டின் மார்க்கு இருக்காது. அப்ப அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க எந்த அளவு அதை உற்று கவனிக்கிறீங்க என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நீங்க 2வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய சுதந்திர
தாவும் ஆக்கினேன். ஒன்றும் வேண்டாம். முதல்ல சொல்றார் ஆண்டவர். எடுத்த வசனம் மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின், சத்தமா சொல்லுங்க, என்னது? யாருடைய பாரம்? வாயை திறந்து பேசுங்க. யாருக்கு இருந்து பாரம்? கர்த்தருக்கு பாரம் இருக்கு. யார் மேல தெரியுமா? இஸ்ரவேலை குறித்த ஒரு பெரிய பாரம். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யாதது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல அவங்கள மாதிரி தேவனிடத்திலிருந்த நன்மைகளை பெற்றவங்க யாருமே இல்லை. 40 வருஷம் மன்னா, 40 வருஷம் காடை, சட்டை கிளியலை, செருப்பு தேயலை, பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்னி ஸ்தம்பம், செங்கடல் பிளந்ததை கண்ணார பார்க்கிறான், யோர்தான் பிளந்ததை பார்க்கிறான், என்ன மாறா மதுரமானதை பார்க்கிறான். இவ்வளவெல்லாம் அற்புதங்களை இந்த உலகத்துல வேற யாருக்கும் ஆண்டவர் செஞ்சதே இல்லை. ஆமென், ஆமென். ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தரதை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முதல்ல ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்களை என்ன செய்கிறேன்? இப்ப திரும்ப பதில் சொல்லணும். நீங்க எப்படி ஆண்டவரை சிநேகிக்கிறீங்க? நான் கேட்கிறேன். இப்போ ஆண்டவர், நான் தான் இப்ப ஆண்டவர்னு வச்சுக்கோங்க, நான் ஆண்டவர் இல்லை, நான் உங்க போதகர். ஸோ போதகர் கேட்கிறேன், நான் உங்களை சிநேகித்தேன், நீங்கள் எப்படி என்னை சிநேகிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவீங்க. எப்படி எப்படி சிநேகிக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவீங்க? பேசணும். பேசுறதுனால சிநேகிக்கிறோம் என்று வெளிப்படுத்த முடியும். மற்றபடி கொடுக்கணும். கொடுப்பதன் மூலமாய் சிநேகிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அடுத்து சொல் பேச்சு கேட்பதுனால, அப்படி வேற ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? நீங்க மற்றவங்கிட்ட உங்களுடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுவீங்க? நல்ல விசாரிக்கணும், நல்ல விசாரிக்கணும், நல்ல நல்ல காரியம், நல்ல விசாரிக்கணும். வேற நீங்களாம் பேச மாட்டீங்களா? நீங்களாம் மற்றவங்கிட்ட அன்பாவே இல்லையா? சொல்லுமா. பேசி பழகணும், பேசி பழகணும், நல்ல விசாரிக்கணும், கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், உதவி செய்யணும். எப்படியோ ஒரு விதத்தில் நான் அவர்களை நேசிக்கிறேன் என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்தினார்? தம்முடைய ஜீவனையே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால, தேவகுமாரனாய் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்ததுனால அவர் தமது அன்பை என்ன செய்தார்? அது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டதுனால, ரத்தம் சிந்தினதுனால தமது அன்பை அவர் என்ன செய்தாரா? வெளிப்படுத்தினார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கு வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகித்தேன். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவர் நம்மை சிநேகித்தார். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக அடிக்கப்பட்டார், ஆனால் மரித்தார். ஆனால் அந்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். நான் என் பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த பூலோகத்திற்கு தேவகுமாரனாகிய நான் மனுஷ சாயலில் வந்தேன், உங்கள் மேலே அன்பு கூர்ந்து உங்களுக்காக என் ஜீவனையே கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் என்ன செய்தீர்கள்? அல்லது நாம் என்ன செய்தோம்? நாம் எப்படி அன்பை பரிமாறிக் கொள்ளுகிறோம், நாம் எப்படி பரிமாறுகிறோம் என்பதை இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கீழே அதனாலதான் ஆண்டவர் ஒரே வீட்டில் இருக்கிறதான 2 பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு உதாரணமாய் காட்டுகிறார். நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாயாவை என்ன செய்தேன்? சொல்லுங்க. ஒருத்தனை வெறுத்தேன், ஒருத்தனை என்ன செஞ்சேன்? நேசித்தேன். ஆண்டவர் இன்னைக்கு நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆண்டவர் வெறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதே போல ஆண்டவரை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆண்டவரை வெறுக்கிற ஒரு கூட்டம். ஆனால் ஆண்டவர் ஒருவரையும் வெறுத்து தள்ள மாட்டார். நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார்.
அப்போ ஆண்டவர் இந்த புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருந்ததான பாரம், நான் இந்த பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தேன், இந்த பிள்ளைகளுக்காக வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்தேன், இந்த பிள்ளைகளுக்காக காடையை கொடுத்தேன், ஆனால் இவங்க என்ன செய்யல, என்ன செய்யல, நேசிக்கல. இந்த 2025 ஆண்டு இந்த ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை, நேற்று வரை நல்ல உணவை கர்த்தர் தந்தார், நல்ல வஸ்திரத்தை கர்த்தர் தந்தார், நல்ல சுகத்தை தந்தார், நல்ல வேலை செய்ய பலனை தந்தார், நல்ல குடும்பத்தை தந்தார், நல்ல ஊழியத்தை தந்தார், நல்ல சபையை தந்தார், எல்லாம் கர்த்தர் தந்தார். ஆனால் நாம் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறோம்? நாம் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவர் மேல் நாம் அன்பு வைத்திருப்போமானால் நாம் எதை ஆயிலும் நாம் ஆண்டவருக்கு இந்த நாட்களில் செய்யணும். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவர் மேல உண்மையான பற்றுதல் உங்களுக்கு இருக்குமானால், உண்மையான அன்பு இருக்குமானால், நம்ம கேட்டோம்ல, நலம் விசாரிக்கணும், அன்பு செலுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்து பார், ஆண்டவர் ஒன்று நேசிப்பார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ நான் என்ன செய்தேன்? வெறுத்தேன். ஏன் யாக்கோபை நேசித்தார் என்றால், யாக்கோபு யாருன்னா இவன் கூடார வாசி. இவன் எப்ப பார்த்தாலும் இவன் எங்கே தான் இருப்பான்? வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். அவங்க அம்மாவை சுத்திக்கிட்டு தான் இருப்பான், முந்தானையை பிடிச்சுக்கிட்டே நடப்பான். ஆனா ஏசாய் அப்படிப்பட்டவன் அல்ல. ஏசாய் என்கிறவன் வனசஞ்சாரி. வேதம் சொல்லுது அவன் வனசஞ்சாரி. வெளியில போய் காடுகளில் போய் என்ன செய்வான்? வேட்டையாடிட்டு வருவான். அதனால தான் அவங்க அப்பா வயசு சேர்ந்த காலத்துல ஒரு வேட்டையாடி நல்ல கொளுத்த கண்டு அடிச்சு சாப்பாடு கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இதை கேட்டதான அம்மா யாக்கோபுக்கு கொளுத்த கண்டு அடிச்சு கொடுத்து அப்பா கையில கொடுத்து ஆசீர்வாதம் அவன் என்ன செஞ்சிட்டான்? வாங்கிட்டான். அப்போ ஆண்டவர் யாக்கோபை நேசிக்க காரணம் அவன் கூடாரவாசியா இருந்தான். கூடாரவாசி. இப்ப நீ ஆண்டவர் உங்களை நேசிக்கணும்னா நம்ம எங்க இருக்கணும்? கூடாரம் என்பது சபை. கூடாரம் என்பது எது குறிக்கிறது? சபை, ஆசரிப்பு கூடாரம், தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம். அந்த இடத்தின் மேல வாஞ்ச இருக்கணும். நான் அதான் முதல்ல கேட்டேன், நீங்க குடும்பம் வந்திருக்கவங்க, நான் சொல்றேன் 1 2 3 4 5 6 7 தம்பியோட 8 பேர் குடும்பமா வந்திருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் பாதி பேர் விழா எலும்பை எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டோம். விழா எலும்பை எங்கேயோ அப்படித்தானே விட்டுட்டு வந்துட்டோம் இல்ல? இந்த கர்த்தருடைய நாளில் நம்ம முதல்ல இடம் கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை நான் என்ன செய்தேன்? வெறுத்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய சிநேகிதனாய் இருந்தால், நீ ஆண்டவருடைய சிநேகிதனாய் முதல்ல மாறணும். ஆண்டவருடைய சிநேகிதனாய் மாறணும் அப்படின்னா, இப்ப இங்க யாரோ சொன்னாங்க ஜெபம் பண்ணணும், அப்படிதானே? ஆண்டவரோடு கூட நல்ல உறவு வைக்கணும், அப்படிதானே? நல்ல உறவு. இப்ப நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனா சில ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க? அவங்க சொல்லுவாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட். அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. இது உலகத்தில் உண்மைதான். ஆனா நீ ஆண்டவருக்கு உண்மையான சிநேகிதனா இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம், யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசினாரா? சத்தமா சொல்லுங்க, எப்படி பேசினார்? ஐயா, கர்த்தர் முகமுகமாய் பேசின ஒரு மனிதன் இந்த பூமியில உண்டானால் அவன் யாரு சொல்லுங்க? அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எப்படிப்பட்டவன்? சாந்த குணமுள்ளவன், உண்மையுள்ளவன். சாந்த குணமுள்ளவன், உண்மையுள்ளவன். அவனிடத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? முகமாய் பேசினார். வாசிக்க வசனத்தை.
தோத்திரம். இது மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது யாரு? யோசுவா. இந்த யோசுவாவுடைய கேரக்டர் பாருங்க. மோசே தேவனுடைய சமூகத்தில் பர்வதத்துக்கு போகிறான், நண்பனோடு பேசுவது போல தேவனிடத்தில் பேசுகிறான். ஆனால் யோசுவா என்கிற வாலிபனோ அவன் எங்கே இருந்தான்? எங்கே இருந்தான்? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய சபையில் இருந்தான். யாரு? யாரு? வாலிபனாகிய யோசுவா. யோசுவா என்கிற வாலிபன் தேவனுடைய சபையில இருந்தான். தேவனுடைய சபையில இருந்ததான யோசுவாவை தான் கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட. அப்ப தேவ சபையில இருக்கிறவனுக்கு தேவன் கூடவே வருவார். அல்லேலூயா. அப்ப தேவ சபையில எப்பவும் இருக்கணும். சாமுவேல் ஏலியின் இடத்துல வளர்ந்தான், அவன் தேவ சமூகத்தில் வளர்ந்தான். கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார், அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தன் சிநேகிதனோடு பேசுவது போல யாரோடு கூட பேசினாராம்? மோசையோடு கூட பேச. அப்படின்னா யாருக்கு சிநேகிதன்? மோசே கர்த்தருக்கு, கர்த்தர் மோசேக்கு சிநேகிதன். நீ கர்த்தருக்கு சிநேகிதனாய் மாறணும். உன்னை நண்பர் யார் என்று சொன்னால் கர்த்தர்னு சொல்லணும். ஆமென். முதல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பர் யார் என்று சொல், அப்போது உன்னை யார் என்று. ஆமா, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னீங்கன்னா உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். வேற எங்கேயும் போய் கேட்க வேண்டாம். உன் ஃப்ரெண்டு யாரு நீ சொல்லு. இப்ப மோசையை பார்த்து கேட்டா, மோசே உன் ஃப்ரெண்டு யாருன்னா, என் ஃப்ரெண்டு இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர். அதை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பார் மோசே. அவர் தான் என் ஃப்ரெண்டு, அவர் தான் எனக்கு முகவுமா என்னோடு கூட என்ன செய்கிறவர். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நேசிப்பார் என்று சொன்னால் நம்மோடு கூட அவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட. இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன், உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறாரா? கொஸ்டின் போட்டு பாருங்களேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பதில் சொல்லணும், ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரா? ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரா? உங்களோட ஆண்டவர் பேசல அப்படின்னா நீ யாருக்கு சிநேகிதன் அல்ல, கடவுளுக்கு சிநேகிதன் அல்ல. நீ இன்னொருவன் இருக்கு, அவனுக்கு சிநேகிதன். அவனுக்கு சிநேகிதனா இருப்பதுனாலதான் ராத்திரி நான் கட்ட கட்ட கனவெல்லாம் வருது, தூக்கம் வர மாட்டேக்கு, ஒன்னும் வர மாட்டேக்கு. நீ ஆண்டவருடைய சிநேகிதனா இருந்தால் கர்த்தர் உனக்கு பரலோக வெளிப்பாடுகளை தருவார், பரலோக தரிசனத்தை காட்டுவார், பரலோக வெளிப்பாடுகளை ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ தேவனுடைய சிநேகிதனாய் மாறு. நீ தேவனுடைய சிநேகிதனாய் மாறணும்னா மோசே பர்வதத்துக்கு ஏறினா தேவனோடு கூட பேச. நீ பேசு, நீ ஆண்டவரோடு பேசு. அவர் எப்பவும் சத்தத்தை கேட்க ரெடியா இருக்கிறார். அவர் எப்போது நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு என்னவா இருக்கிறார்? ரெடியா இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு காது இருக்குங்க, நமக்கு சொல்றதை கேட்கறதுக்கு. அதனால நீ எந்த நேரம் ஆனாலும் சரி, நடு ராத்திரியோ அதிகாலையிலோ எந்த நேரம் வேண்டுமானாலும் உன்னை நண்பனோடு பேசலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நீ 12 மணிக்கு ஒரு அவசரம்னு ஃபோன் பண்ணு, அவன் சொல்லுவான் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். இல்லைன்னா எனக்கு இப்போ வரவே முடியாது சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களா? நான் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நம்முடைய ஆண்டவர் நல்ல நண்பர். ஆமென், அல்லேலூயா. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் ட்ரூ ஃப்ரெண்டு, உண்மையுள்ள நண்பர், அவர் நேசிக்கிறவர். அவர் மோசேயை நேசித்தார். மோசே தன்னுடைய சிநேகிதனை போல அவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, நான் மோசேயோடு கூட என்ன செய்தேன்? முகமுகமாய் பேசினேன். முகமுகமாய் பேசினாராம், நேருக்கு நேர பேசுறார். இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? நேருக்கு நேர பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. போன வாரம் நம்ம பிள்ளைகள் ஒரு 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 ஸ்கிட்டு அங்கே என்ன கொடியாக்காட்டில் போட்டாங்க, நல்ல சூப்பராக பண்ணாங்க.
அருமையா பண்ணாங்க. பணம் இருக்கிறது வரை எல்லா ஃப்ரெண்டும் வந்தான், எல்லா தோஸ்தும் வந்தாங்க, பியூட்டி எல்லாம் வந்தாங்க. ஆனா பணம் இல்லைன்னு உடனே ஒருத்தருமே அங்க ஒரு பாஸ்ட் தான் நின்னாரு. அப்படிதானே? அங்க இயேசுநாதர் தான் இருந்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம் இயேசுவோடு பேச பழகி கொள்ளணும். அப்ப இயேசுவோடு கூட நீ பழகணும்னா, இயேசுவோடு பேசணும்னா, அவர் உங்களோடு பேசணும்னா, மோசேயை போல நீ அவருக்கு என்னவாய் மாறணும்? சிநேகிதனாய் மாறணும். அப்ப பேசுவார். இங்க ஆண்டவர் சொன்னார்ல, நான் உங்களை சிநேகித்தேன். நீங்க எப்படி? யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தேன். யாக்கோபு, ஆண்டவர் யாக்கோபை நேசித்ததுனால வனாந்தரத்துக்கு போகிறான், தேவ தரிசனத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. நான் நீ போற வழியில உன்னை திருப்பி கொண்டு வருவேன்னு சொன்னார். கொண்டு வந்தாரா? கொண்டு வரலையா? கொண்டு வந்தார். நீ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையாய்னா, நீ வெறுமையா இருந்தாலும் உன் வெறுமையை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசித்தா போதும். இந்த உலகத்துல வேற யாரையும் நேசிக்காத, யாரையும் கைப்பிடிக்காத, இயேசு ஒருவரை மட்டும் கைப்பிடித்து பார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒண்ணு இல்ல, யாக்கோபுக்கு கல்லுதான் தலகண, வனாந்திரம், தேவதூதர் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் பார்க்கிறான். அவர் சொல்றாரு, நான் இந்த தேசம் இந்த இடத்துக்கு ஒன்ன நான் என்ன செய்வேன்? திருப்பி கொண்டு வருவேன்னாரு. திருப்பி கொண்டு வந்தார். ஆண்டவரை நீ நேசிப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார், இந்த பூமியிலிருந்து எடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையா சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களோடு கூட சொன்னதை, அதை நிறைவேற்றுவார். நல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை நேசித்தேன், யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். ஆனா ஏசாவை வெறுக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. அவனுக்கு இருந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். அவன் அந்நிய ஜனத்தோடு போய் என்ன செய்தான்? அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். அப்பா அம்மாவுக்கு மனமடிவா இருந்தான் கடைசி காலங்களில். கர்த்தர் வந்து வெறுத்துட்டார். இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதம், இஸ்ரவேல தேசத்தில் இஸ்ரவேல மூத்த பிள்ளைக்கு தான் அங்க இருக்கிற எல்லா நல்ல ஆசீர்வாதம், அதவே வேண்டான்னு இழந்துட்டான். எதுக்காக? சாப்பாட்டுக்காக இழந்துட்டான். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக இழந்துடுறோம் பல காரியத்தை. எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நாம் ஆண்டவரை நேசிப்பதனால். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லணும் கர்த்தர். ஏசாயா 41 அதிகாரம் இடங்க. ஏசாயா 41 8 வசனத்தை படிப்பீங்களா? 41:8 என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஐயா, கர்த்தர் யாக்கோபு பார்த்து சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய, சொல்லுங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. இப்ப தெரியுதா யாக்கோபு ஆண்டவர் ஏன் நேசித்தார்? தெரியுமா? யாக்கோபு யாருக்கு தாசன்? கர்த்தர் சொல்றார் என் தாசன். தாசன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடிமைன்னு சொல்றாங்க, இன்னொன்று பிரியமானவன் சொல்றாங்க. சோ எப்படி இருந்தாலும் யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவர் சொல்றார் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின். நல்லா பாருங்களேன், ஆபிரகாம் யாருக்கு சிநேகிதன்? கர்த்தருக்கு. ஆமா. இப்ப இடையில ஒருவர் வந்தாரு. யார் அவரு? யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் மத்தியில் இருந்தது யாரு? ஈசாக்கு விட்டாருங்க. பாருங்களேன், இங்க சொல்லல, யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே,
இஸ்ரவேலே, என் ஆபிரகாமின், என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே. அப்ப இந்த இடத்துல ஈசாக்க விட்டார். ஆனா ஒண்ணு தெரியுமா, என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததின்னு வரும்போது யார் அதுல வருவா? ஈசாக்கு வருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கே, ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபே, நான் உன்னை சிநேகிக்கிறேன். நான் உன்னை என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன். நான் உன்னை வெறுத்து விடல, நான் உன்னை வெறுத்து விடல. அப்ப ஆபிரகாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனா இருந்தான்? சிநேகிதனா இருந்தான். ஏங்க ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதனா இருந்தார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால. தேவன் உன்னோடு கூட பேச வேண்டுமானால் நீ ஆண்டவருடைய சிநேகிதனாய் இருந்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சிநேகிதனா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லணும். என்ன பார்த்து சொல்லணும்? நம்முடைய சந்ததி இல்ல வரும்போது சொல்லணும், உங்க அப்பா என்னை நேசித்த ஒரு பிள்ளை. இங்க அநேகர் இருக்கிறீங்க, நாம் இன்றைக்கு இவ்வளவு மேன்மையா உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் நம்மால் உண்டானதா என்றால் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவரை நேசித்ததினால. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அந்த ஆசீர்வாதமா இருக்கிறோம். நாம் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட பேசுகிறார் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய். ஆனால் தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை சிநேகித்தேன், நீ என்னை சிநேகிக்கிறாயா? இன்னைக்கு என்ன பதில் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போக போறீங்க? என்ன பதிலை சொல்ல போறோம்? நான் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? நான் நேசிக்கிறேன் என்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு தோத்திரம். நல்லா பாருங்க, இந்த வசனம் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது? தமிழ் பைபிள் வச்சிருக்கவங்க எத்தனை பேர்? ஏமா சத்தமா சொல்லுங்க. இவைகளை, இவைகளை என்றால் எவைகளை? 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 எவைகளை என்றால் அதற்கு முதல் வசனம் வாசிங்க. இரவிலே நடந்தால் இடருவான். நல்லா அப்படி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இரவிலே நடந்தால் உனக்குள்ள வெளிச்சம் இருந்தா நீ என்ன செஞ்சிருவ? வெளிச்சம் இல்லைன்னா, அப்ப கிறிஸ்து உனக்குள்ள இல்லை அப்படின்னா நீ என்ன செஞ்சிருவ? ராத்திரியில போகும்போது நீ என்ன செஞ்சிருவ? நாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அங்க போயிருந்தோம்ல, வெள்ளிக்கிழமை முன்னால வரிசையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா கையில ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு. பாத்தீங்களா? நீங்க எல்லாம் பார்க்கல? இல்ல, நான் தானே முன்னாடி இருந்தேன். டார்ச் லைட் வச்சிருந்தாங்க. அந்த அம்மா முடிஞ்சு எனக்கு வந்து ஜெய்யீசுன்னு பிரைஸ்லாம் சொல்லி கை கொடுத்தாங்க. கை கொடுத்த உடனே நான் அவங்களை கேட்டேன், இந்த டார்ச் லைட் எதுக்கு? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ராத்திரியில் போகும்போது, சர்ச்சு முடிஞ்சு போகும்போது எங்கள் பாதையில் இருட்டாக இருக்குது, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? அப்போ அந்த அம்மாவுக்கு இருட்டை கண்ட பயம் இருக்குமா? ஏன்? கையில் என்ன இருக்கு? இப்போ உன் கூட நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்ன இயேசு உன் கூட இருந்தா வழியில் போகும்போது பயம் இருக்குமா? இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, இருக்குமா? அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் அவன் என்ன செஞ்சிருவான்? விழுந்து போவான். நீ விழுவதற்கு காரணம் உனக்குள்ள யார் இல்லை? வெளிச்சமாகிய இயேசு. நானே வழி ஒளி,
இயேசுவாகிய ஒளி உன்னிடத்தில் இருக்குமானால் இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காணணும், உனக்குள்ள அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். நீ ஆண்டவருடைய சிநேகிதனா இருந்தால் உன்னை பார்க்கும் போதே எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். 1000 வாட் பல்ப், இந்த பாருங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன தெரியுமா? தெரியாதா? அப்படியா இருக்கேனா தம்பி? எங்க அப்படியா? நான் அப்படியாட ஜெய்சிங் இருக்கேன். அப்ப எனக்காகவே அந்த லைட் போட்டு கொடுத்த தெரியும் என்னமா? ஆமா, பாருங்க, ஒரு பிள்ளை தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுதா. தோத்திரம். நமக்குள்ள வெளிச்சம் இருக்கு, அப்படிதானே? இருக்கா இல்லையா? இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வர இந்த வருஷம் முழுசும் நம்ம இடராம கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை முறை என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை. ஆமா, அப்ப ஆண்டவர் சொல்றாரு இவைகளை. அவர் சொல்லிய பின்பு அவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள இருள் வேணும், இருள் இருக்கக்கூடாது, நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசர். யாருக்கு நம்முடையனா? நம்முடையனா யாரு? நம்ம எல்லாத்துக்குமா? போய் பேசக்கூடாது. இங்க அவர் யார சொல்றாரு சொல்லுங்க? சீசர்கள். இயேசுவுக்கு மட்டும் சீசன். நல்லா நேத்து படிச்சு பார்த்த அந்த வசனத்தை, என்னடா நம்ம இதுவரை இயேசுவுக்கு மட்டும்தான் அவருக்கு என் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய அப்படின்னு. அந்த இந்த லாசர் இருக்காரு பாருங்க, இந்த லாசர் இயேசுவுக்கு மட்டும் சிநேகிதரா? வேற யாருக்கு சீசர்? பேதுருவுக்கு, யாக்கோபுக்கு, யோவானுக்கு, அந்திரேயாவுக்கு, பிலிப்புவுக்கு, மத்தேயுக்கு. யாரு யாரு? நான் இப்ப கேட்கிறேன், நீங்க யாராருக்கு சிநேகிதர்? நீங்க யாராருக்கு சிநேகிதர்? உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டத்தில் நீங்க வெறுக்கிற சிலர் இருக்காங்கல்ல. சில பிள்ளைகள் இருக்காங்க, அம்மா கிட்ட பேச மாட்டாங்க. யார்கிட்ட பேச மாட்டாங்க சொல்லுங்க? பெற்று வளர்த்து ஆளாக்கி சாப்பாடு போட்டு மூக்க சீந்த வச்சு நல்ல இதெல்லாம் பண்ணா அம்மாவை பிடிக்காது. யாரை பிடிக்கும்? அப்பாவை. அம்மாவை நான் வெறுக்கிறேன், அப்பாவை நான் சிநேகிக்கிறேன். அப்பாவை நான் சிநேகிக்கிறேன், அம்மாவை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். ஆனா இந்த லாசரு அப்படிப்பட்டவன் அல்ல. இயேசுவோடு கூட இருக்கிறதான சீசர்களை அவன் என்ன செய்தான்? சிநேகித்தான். எல்லாருக்கும். சிலர் இருக்காங்க பாருங்க, யாருக்கிட்ட எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க. அந்த பூம்பு மாடு மாதிரி இப்படியும் தலையாட்டிக்கிடுவாங்க, இப்படியும் தலையாட்டிக்கிடுவாங்க, இப்படியும் எதுக்குயா வம்பு? இந்த உலகத்துல நம்ம இருக்கிற கொஞ்ச காலத்துல எல்லாரோடும் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? சந்தோஷமா அன்பா இருந்துட்டு போகணும், அவ்வளவுதான். லாசரு இயேசுவின் சிநேகிதன் மட்டுமல்ல, யாருடைய சிநேகிதனுமா இருந்தான்? சீசருடைய சிநேகிதன். இப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவன் என்ன செய்ய போறேன்? எழுப்ப போறேன். நம்முடைய சிநேகிதர். நீங்க சொல்லுங்க, நம்முடைய சிநேகிதர் யாரு? இயேசு ஒருவர் தான். ஆமென், அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. அது சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வாய் வர மாட்டேங்குது. நம்முடைய சிநேகிதர். சிநேகிதர் மரித்து போனார். நம்ம போய் எழுப்ப போவோம். சீசர் எல்லாம் சொல்றாங்க, ஐயா நேத்து தான் நீ போனீர், அந்த இடத்துல உன்னை கல்லெறிஞ்சு துரத்துறாங்க, இப்ப நீர் எங்க போறீர்? அங்க போகணுமா? பரவாயில்ல, நான் போறேன். நான் யாரை எழுப்ப போறேன்? என்னுடைய சிநேகிதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபத்தில் உதவுவதற்கே யார் பிறந்ததா? சகோதரன், சிநேகிதன், சகோதரன் பிறந்திருக்கிறான். உனக்கு ஆபத்து வரும்போது உன் நண்பன் நிக்கணும், அவன் தான் உண்மையான நண்பன். ஏன்னா ஆபத்தில் உதவுவே சகோதரன் என்ன செய்திருக்கிறான்? உனக்கு ஆபத்து வரும்போது நீங்க உன் ஃப்ரெண்டு உண்மையா அவன் கூட இருக்கானா? போன வாரம் நாடகம் போட்ட 2 நண்பர்களும் ஓடிப்பிட்டான். காசு கேட்ட உடனே ஓடிப்பிட்டாங்க.
இயேசுநாதர் தான் வந்து அவ்வளவு பணத்தை கட்டினார், அவருக்கு கரையும் கொடுத்தார். நீ நம்பி இருக்கிற எல்லாரும் அப்படிதான் விட்டு போவாங்க. எல்லாம் இந்த உலகம் எல்லாம் மாயை. ஆனால் நம்மை நேசிக்கிற ஒருவரை நாம் நேசிக்க ஆரம்பித்தால், நேசித்தால் அவர் எந்த விதத்தில் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சிநேகிதனாய் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் இந்த நாளில் மாறணும். சிலர் இன்னைக்கு இருக்கிறாங்க, சிலர் இருக்கணும். நம்ம குடும்பத்தை மட்டும் நேசிப்போம், நம்ம சுற்றில இருக்கிறவங்க கண்டுக்கிடவே மாட்டோம். சில நாட்களுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கு. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? இந்த டிஃபன் கொண்டு போகிறாங்கல்ல, சில பிள்ளைகளுக்கு டிஃபனில் ஒன்றுமே கிடைக்காது கடைசி நேரம். ஏன் ஏன்? ஷேரிங். அழகா ஷேரிங். எல்லாரையும் நேசிக்கணும். நாமும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாரையும் நேசிப்போம். போன வருஷம் கூப்பிட்டவனை கூப்பிட்டு இந்த வருஷம் சோறு கொடுக்காத, பிரியாணி கொடுக்காது. போன வருஷம் போய் முறுக்கும் அதிரசமும் கொடுத்த வீட்டுக்கு இன்னைக்கு கொடுக்காது, இந்த வருஷம் கொடுக்காது. வேற ஒருத்தர்கிட்ட போங்க. கொடுத்தவருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க அன்பை வெளிப்படுத்தணும் மற்ற இடத்துல. நாம் சிநேகிக்கிறவர்கள் அவங்க காட்டணும். அப்போ பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, அவங்க நமக்கெல்லாம் ஒன்றும் தரமாட்டாங்கப்பா, அவங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க, கிருபா வீட்டுக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நம்ம வீட்டுக்காக தரப்போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்காம நம்ம கிருபா வீட்டுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களை நம்ம நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காட்டணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரப்போம். யோவான் 15 அதிகாரம் 2 வசனத்தில் சின்ன காரியத்தை சொல்றேன் பாருங்க. 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 15வது அதிகாரம் நம்ம எல்லாரும் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா என்ன செய்தார்? திராட்சை தோட்டக்காரர், என்னில் நிலைத்திருந்தால் நீ கனி கொடுப்பாய். அதெல்லாம் ஆண்டவர் நல்லது. ஆனா 14-15 வசனத்துல 2 காரியத்தை ஆண்டவர் அழகா சொல்றார். ஒரு சிநேகிதனிடத்தில் காணப்பட வேண்டியதான 2 காரியம். நல்லா கவனிங்க. 2 காரியம். இந்த காரியத்தில் நம்ம சரியா இருந்தா தான் நம் இயேசுவின் சிநேகிதராக இருக்க முடியும். முதல் காரியம் என்ன சொல்றாரு தெரியுமா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. டு, நீங்க செய், நான் உங்களுக்கு கற்பிக்கிற, சொல்லுங்க, யாவையும். அண்டர்லைன் பண்ணுங்க. என்னது? யாவையும். என்னது? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும். எல்லாம் என்னென்ன ஆண்டவர் சொல்றார், என்னென்ன சொல்றார்? லிப்ஸ்டிக் போடாத, அப்பதான் நீ சிநேகிதனா இருப்ப. அதான் ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் போட செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான, போன வாரம் சொன்னல, நீ நடக்க வேண்டிய வழி கர்த்தருடைய வசனம் உனக்கு சொல்லும். நம்ம என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் இங்க கேட்டு இங்கே விட்டு போயிடும். அதனாலதான் நீ இன்னும் ஃப்ரெண்டா இல்லாம எனிமியா இருக்கா இயேசுநாதருக்கு. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் 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 ஹலோ ஹலோ நீங்கள் நீங்கள் ஆண்டவர் சொன்னதை நம்ம என்ன செய்யணும்? வேலைக்காரன் கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ அந்த ஜாடியில் என்ன செய். அவன் முடியாது. நீர் யார் எனக்கிட்ட சொல்றது? நாங்க முடியாதுன்றது அங்க அற்புதம் நடந்திருக்குமா? இப்போ நீ உண்மையான சிநேகிதனா இருந்தால், நல்ல ஃப்ரெண்ட் ஆகும்போது சொல்லுவான், டே மச்சி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், உனக்காக நான் ஜீவனையே. நீ குழியில சாட சொன்னா சாடிடுவாமா. சாடுவானா? சாடவே மாட்டான். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றார்? உன்னை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எதையும் சரி சொல்ல மாட்டார். கல்ல புரட்டுறதுக்கு நம்மால முடியுமா? முடியாதா? முடியுமா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், போய் கல்ல புரட்டு. கட்ட அவளுக்கு சொன்னார் இல்லையா? அவளுக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? முடியும். அப்ப நம்மால முடிந்ததை கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். 5 அப்பம் 2 மீன், அதை நம்மால ஒண்ணும் செய்ய முடியாதான். அது யார் கைக்கு போகணும்? ஆண்டவர் கைக்கு போன அவரால முடியும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செய்வீர்களானால், நான் என்னென்ன சொல்றனோ, மோசே கிட்ட சொன்னார், உன் பாதரட்சியை நீ என்ன செய். அவன் முடியாத ஆண்டவரே, வெறும் மணல் என் காலெல்லாம் சுடும், நீர் என்ன என்கிட்ட, நீர் யாரோ, நான் உண்மை இதுவரை பார்த்தது இல்லை, நான் என் செருப்பை கடத்த முடியாதுன்னு சொன்னாரா? சொன்னாரா? சொல்லியா? சொல்லல. அவன் உடனே செருப்பை கடத்திட்டான்.
நீ நிற்கிற இடம் என்ன இடம்? பரிசுத்த. ஐயோ ஐயோ, அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, உடனே கலத்திட்டான். அப்ப நம்ம இங்க வந்திருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம்? பரிசுத்தமான இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செய், நீ எனக்கு சிநேகிதனாயிருப்பா. என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நாங்க உன்னோடு கூட பேசுவேன். நீ செய்ய வேண்டியதை நீ செய்தால் எனக்கு சிநேகிதனாயிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட என்னென்ன சொல்லி நான் இதுவரை செய்யாம இருக்கிறேன். ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னதை எதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறீங்க? நிறைய காரியம் இருக்குங்க. லிஸ்ட் போடலாம், ஒவ்வொரு லிஸ்ட் போடலாம். மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம். நீங்களே ஒரு லிஸ்ட் போடுங்களேன் இந்த வருஷ கடைசியில். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது நான் செய்துக்கிட்டு இருக்கேன், பிரியமானது நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. நீங்க பாஸ் ஆகுங்களா, ஃபெயில் ஆவீங்களா? ஃபெயில் ஆயிருவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதான் கேட்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், ஆனா நீ என்னை சிநேகிக்கணும்னா நான் உனக்கு சொன்னதெல்லாம் நீ என்ன செய்யணும்? எல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் அழகா சொல்லிடுவோம். ஆண்டவர் ரெடி, நம்ம ரெடியா? நீ ஆண்டவருடைய சிநேகிதனா இருந்தால் அவர் சொல்லதை நீங்க என்ன செய்யணும்? ஏன் ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதனானார்? பிள்ளைய மோரியாவில் போய் பலி செலுத்த சொன்னார், முடியாதுன்னு ஆபிரகாம் சொல்லவே இல்லை. மனைவிக்கும் தெரியாது, வேலைக்காரனுக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. பிள்ளைக்கு எப்போ தெரியும்? கத்தியை ஓங்கும் போது தான் தெரியும். அப்பா நம்மளை என்ன செய்ய போறாரு? கொலை செய்ய போறாரு. அதுவரை தெரியலங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு சிநேகிதராய் மாற வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆமா, ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள் என்ன சொன்னாலும் செய்வாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. முடியாதுன்றத பேச்சுக்க இடம் இல்லை, செய்யணும். சிலருக்கு சொன்னாதான் செய்வாங்க. ஒரு 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 இது இது சரியில்லை, இது சரியா வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி நாம் செய்வதை விட நாம் கண்கள் கண்டவுடனே அது செய்வது என்னவா இருக்கும்? நலமா இருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை மட்டும் நீ என்ன செய்ப்பா. குருடனை பார்த்து சேர் உண்டாக்கினார், கண்ணுல பூசிட்டு சொன்னார், நீ இப்ப சீலமாம் குளத்துல நான் போக மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லியிருந்தான் பார்வையடைஞ்சிருப்பானா? இல்ல. அதைத்தான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் சொல்றான், நான் 38 வருஷமா இங்க கிடக்கிறேன், ஒருவன் என்ன எங்க கொண்டு போறதில்லை, குளத்தண்டையில தூக்கி போடுறதில்லை, ஆள் இல்லை, இன்னும் ஒருத்தர் இல்லை. நான் போறதுக்கு முன்னால ஒருத்தன் என்ன செஞ்சிடறான்? விழுந்துடுறான். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. அப்ப அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே 38 வருஷமா நான் எங்க படுத்திருக்கேன்? எங்க படுத்திருக்கேன்? நான் 38 வருஷம் படுத்திருக்கிறேன். சில ஆட்கள் பாருங்க, ராத்திரி படுத்து காலையில எழுப்புனீங்கன்னா எழுப்புவாங்களா? எந்திரிப்பாங்களா? சில ஆட்கள் இருக்காங்க, மணியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் தூக்கமெல்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட தான் கத்துக்கிடணும். நான் எல்லாம் ஒரு நிமிஷம் தூங்கிடுறேம்மா, ஒரு நிமிஷம், அப்படிதானே? ஒரு நிமிஷம் தூங்குறேன். ஐயா 38 வருஷம் படுத்திருக்கான். நல்லா பாருங்க, குளக்கரையில குளத்து தண்ணி, அங்க நல்ல குளத்துல வந்து குளிக்க வர்றவன், பிடிக்க வர்றவன், மீன் பிடிக்க, எல்லாத்தையும் நல்ல வேடிக்கை பார்த்து பழகுன ஆசாமி இப்ப படுக்கை எடுத்து கூட நடன்னு சொன்ன உடனே நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? இல்ல ஆண்டவரே, எனக்கு இந்த இடம் தான் நல்ல இடம், நல்ல காத்து, குளிர்ந்த காத்து வருது, எல்லாம் வருது, நான் இங்கே என்ன செஞ்சிடறேன். 38 வருஷம் அவன் உடனே என்ன செஞ்சான்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அவனுக்கு தேவை சுகம். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கேட்டான். இப்ப அவன் யாராய் மாறிட்டான் தெரியுமா? ஆண்டவருக்கு சிநேகிதனாய் மாறிட்டான். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல அவர் என்ன சொல்றாரு செஞ்சா நாம் அவருக்கு என்னவா மாறிடுவோம்? சிநேகிதனா. 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். சொல்லுங்க, படிங்க பிரதர். நான் உங்களை ஏன் வேற யாரா படிங்க, அவர் கண்ணாடி இல்லாம இருக்கார் போல இருக்கு.
என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டதை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நல்லா பாருங்க, பிதா குமாரனிடத்துல என்ன சொன்னாரோ அதை எல்லாம் குமாரனாக இயேசு கேட்டார். அதை கேட்டதை எல்லாம் அவர் வச்சுக்கிடாம உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை, அப்படின்னா வேலைக்காரன் என்று சொல்வது இல்லை. நான் உங்களை யாருன்னு சொல்ல போறேன்? சிநேகிதன் என்று சொல்ல போறேன். ஏன்னா நான் கேட்டதை எல்லாம் உங்ககிட்ட சொல்லுங்க சொல்லிட்டேன். எங்க அப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வெரி குட், ஷேரிங் சொல்லிட்டேன். இனி சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே. அப்ப இயேசுநாதர் தம்முடைய சீசர் இடத்துல, தம்முடைய சிநேகிதர் இடத்துல அவங்க அப்பா சொன்ன எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாங்க. அப்ப இயேசுநாதர்கிட்ட எதுவும் ஒளிமறைவு இருக்கா? நல்ல நண்பர் அவர் தாங்க. அல்லேலூயா. ஒரு உண்மையான நல்ல நண்பரை இந்த பூமியில நீங்கள் நான் கண்டுபிடிக்க வேண்டுமானால் வேற எங்கே போக வேண்டாம், கொல்கோதாவுக்கு வாங்க, அங்க கண்டுபிடிச்சிடலாம் அவரை. அல்லேலூயா. என் பிதா என்னிடத்துல, என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்டதை, நான் கேட்டதுதான். எங்க அப்பா கிட்ட நான் கேட்ட சில காரியம் இருக்கு, அதை எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனால நீங்க வேலைக்காரன் இல்லை, என்னுடைய சிநேகிதர். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபை நான் என்ன செய்தேன்? சிநேகிதனுக்கு இருக்கிறதான பாக்கியம் இது. எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லுவான். ஆண்டவர் இன்னைக்கு அதான் எதிர்பார்க்கிறார். நாம் சிநேகிதராய் மாறணும், நான் அவருக்கு நண்பனாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நண்பன், நல்ல மெய்ப்பன், தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே, நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார். நீங்கள் அவரை சிநேகிக்கிறீர்களா? நீங்கள் அவரை சிநேகித்தால் அவர் எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லுவார், முகமாய் பேசுவார், ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு ஃபேஸ். சிலர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்த தப்பு செஞ்சிட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? என்ன செய்வாங்க? முகத்தை பார்க்கவே ஆமாம் இப்படியே தான் இருப்பாங்க. நீ செஞ்சியா? செய்யல அப்படின்னா தைரியமா அப்படி நிற்பான், நான் செய்யல. அந்த தைரியம் நமக்குள்ள வரணும். நம்முடைய சிநேகிதராக இந்த நாளில் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறேன், ஆண்டவர் சிநேகிக்கிற யாக்கோபா நீங்கள், இல்லை ஏசாவா நீங்கள்? நீங்கள் யாராய் இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாராய் இருக்க விரும்புகிறீர்கள்? நான் யாரா இருக்கணும்? நாம் யாரா இருக்கணும்? யாக்கோபா இருக்கணும். நாம் யாக்கோபா இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்டதான கிருபைகளை இந்த நாட்களில் உங்களுக்கு எனக்கு தருவாராக. இரண்டாவதாக இன்னொரு வசனம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுல 2 காரியம் இருக்கு, படிங்க பார்க்கலாம். பிதாவானா ஆமே. இந்த ஒரு வசனத்தில் 2 கேள்விகள். ஒன்று, கனம் எங்கே? 2, பயம். இப்படிதான் கேள்வி அதுல இருக்கு. இந்த புஸ்தகத்தில் இப்படிதான் வரும். ஒன்று கேட்கிறார்,
நான் பிதாவானால் என் கனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்பா. நான் யாரு? அப்பா. அப்பாவுக்குரிய மரியாதை எங்கே? அப்பாவுக்குரிய மரியாதை எங்கே? அப்பா மேல உனக்கு பயம் எங்கே? கனம் எங்கே? பயம் எங்கே? இந்த ரெண்டு விஷயத்துல இன்றைக்கு நாம் சரியாக வேண்டும். ஒன்று, நாம் செலுத்த வேண்டிய கனத்தை யாருக்கு செலுத்தணும்? ஆண்டவருக்கு செலுத்தணும். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். நாங்க எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள், அந்த கனம் யாருக்கு போனோம்? சத்தமா சொல்லுங்க. அப்பாவுக்கு. அப்படியானா நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம். கர்த்தர் நமக்கு தகப்பனை தந்திருக்கிறார். இந்த தகப்பனை நாம் கனம் பண்ணுகிறோமா? இன்னைக்கு அப்பாவுக்கு கொடுக்கிற கனத்தை அநேக பிள்ளைகள் கொடுப்பதே இல்லை. அப்பாவுக்கு கொடுக்கிற கனத்தை அநேக பிள்ளைகள் என்ன செய்வதில்லை? கொடுப்பதில்லை. கஷ்டப்பட்டு தகப்பனார் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலையில் ஆன உடனே, இவங்க வயசாய் போன உடனே அப்பா அம்மாவை கொண்டு போய் எங்க போடுறாங்க தெரியுமா? முதியோர் இல்லத்தில் கொண்டு போடுறாங்க. அப்பாவை பார்த்து நீ ஏன் உயிரோட இருக்கிறன்னு கேட்கிறான். அப்பாவை பார்த்து நீ ஏன் உயிரோட, இந்த கிழமை எப்ப சாவுவான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த தகப்பனார் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்தணும். அதனாலதான் ஆண்டவர் 10 கட்டளையில் பிரதானமாய் சொல்கிறார், உன் தாயும் உன் தகப்பனையும் நீ என்ன செய், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு. 70 வருஷம் 80 வருஷம் நீ நல்ல சுகமா நல்ல வாழணும் அப்படின்னா முதல்ல உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். ஆமென். இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சிலருக்கெல்லாம் இருக்காங்க. முதல்ல உனக்கு நீ ட்ரெஸ் எடுக்கிறியோ இல்லையோ, யாருக்கு எடுக்கணும்? யாருக்கு எடுக்கணும்? நீங்க அப்பா அம்மாவை விட்டுருவாங்க சிலர்லாம். அப்பா அம்மாவை கனவீனப்படுத்தாதங்க. நான் பிதாவானால், ஆண்டவர் கேட்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் யெகோவா தேவனானால் நீ கனம் எங்க வைத்திருக்கிற? என்ன கனப்படுத்துறியா? எனக்கு செலுத்த வேண்டிய கனம் இருக்கிறதா? அந்த கனம் எங்கே? இதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இதற்கு நம்ம ஆண்டவரத்தில் என்ன பதில் சொல்லணும்? ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, பிரதர் கொஞ்சம் இருங்க, இந்த பக்கம் படிங்கம்மா. கொஞ்சம் பைபிள் வச்சிருக்கீங்க, நான் பேரை சொல்லி படிக்க சொல்லுவேன். படிக்க பார்க்கலாம். சோத்திரம். இன்னொரு வசனம் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அதே வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கேட்டேன், ரட்சண்யமும் இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான கூட்டமிடுகிற ஆரவார சத்தத்தை கேட்டேன். அவர்கள் சொல்றாங்க, அல்லேலூயா, கனமும் வல்லமையும் யாருக்குரியது? சத்தமா சொல்லுங்க, யாருக்குரியது?
4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீர் யாராயிருக்கிறீர்? அப்ப எல்லாற்றும் கனம் மகிமை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு யார் பாத்திரர் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாம் கனப்படுத்தணும். கனவீனப்படுத்திடாதுங்க. ஒரு நாள் கனவீனப்படுத்திடக்கூடாது. அவருக்கு செலுத்த வேண்டிய கனம், அவரை ஆராதிக்கிற நேரத்தில் நாம் எப்படி கனப்படுத்துகிறோம் அவரை, அந்த கனத்திற்கு பாத்திரவானாய் அவர் இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பயம் எங்கே? பயம். நான் எஜமானால் நீ பயம் எங்கேன்னு கேட்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு பயம் 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 பயம். இந்த பயம் ஒரு பொல்லாத வியாதி. ஆண்டவர் அதனாலதான் நம்ம பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நான் யாரு கூட இருக்கிறேன்? உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவர் அங்க தீர்க்கதரிசி மூலமாய் கேட்கிறார், நான் எஜமானால் நான் எஜமான், ஆனா எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? இன்னைக்கு பெரிய பாஸ் கிட்ட எல்லாம் வேலை செய்யறவங்க கீழே இருக்கிற ஆட்களை பாருங்க, பாஸை கண்டா என்ன செய்ய மாட்டாங்க? பயப்படவே கிடையாது, பயமே கிடையாது. அவர் கிடக்கிறார். டீச்சர்ஸை கூட இன்னைக்கு பிள்ளைகள் என்ன சொல்றது இல்லை, டீச்சரை கண்டா பயமே இல்லைங்க, அவ்வளவு சோசியலாவை. ஹலோ சார், கைசே சார், எனக்கு பயம் எங்க? பயம் எங்க? இன்னைக்கு பயம் இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவி, அதனால கணவனை பேர் சொல்லி கூட மாட்டாங்க. யார்கிட்ட பேர் கேட்டா பக்கத்தில் இருக்கவங்க யாரையாவது நீங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் தலைகள் கேட்டா நாங்களும் படிச்சிருக்கிறோம், நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அவரை விட பெருசா படிச்சிட்டோம், அதனால நாங்க அவருக்கு பயப்படணுன்ற அவசியமே, நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற இதெல்லாம் குடும்பங்களில் வந்துடுது. இதனால தான் நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை. கணவன் மனைவியை நேசிக்கிறது தோத்திரம், அது வேற டாபிக், வேண்டாம். ஸோ பயம் எங்கே? பிள்ளைகள் அப்பாவுக்கு பயப்படுற பயம், பயம் இல்லை. பாருங்க, ஒரு வசனத்தை, இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, பைபிளை திறக்கக்கூடாது, திறக்காம யார் சொல்றான்னு நான் பார்க்குறேங்க. ஏசாயா 1 அதிகாரம் 3 வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் காணாம யாருக்காவது தெரியுமா? வெரி குட். மாடு தன் எஜமானையும் முன்னனையும் ஆண்டவரின் முன்னணை, அப்படித்தானே இருக்கு. அது படிங்க பாருங்க, அது வசனம் படிமா. ஆண்டவரின் முன்னணை தான் இருக்கு. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின், என் இஸ்ரவேலரோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும். அதுல ஒரு வார்த்தை பாருங்க, கழுதைக்கு எது தெரியுமா? ஆண்டவன்னா யாரு? எஜமான். நீ பாருங்க, இந்த கழுதை எங்கேயாவது எல்லாம் ஊர் சுத்திக்கிட்டே கிடக்கும். எங்க நம்ம கழுதையை பார்த்ததே இல்லை. எங்க நிறைய பிள்ளைகளுக்கு கழுதை தெரியுமா? தெரியுமா? அந்த மாதிரி ஒருத்தி தலையாற்றா தெரியாதுன்னு, ஒருத்தி தெரியுன்றா. ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு தோத்துறோம். இந்த கழுதை பாருங்க, எங்க சுத்தினாலும் அந்த கழுதைக்கார ஓனர் வீட்டுக்கிட்ட சாயந்தரம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். முன்னால போனா கடிக்கும், பின்னால போனா உதைக்கும். ஆனா அது எங்க வந்து நிற்கும்? அதுக்கு எது தெரியும்? எஜமான் யாருன்னு தெரியும். அந்த எஜமானுக்கு பயப்படும். ஏசாயா சொல்றாரு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணை அறியும், ஏன் ஜனமோ அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. பயம் வேணும். எதற்கு பயம்? யாருக்கு பயம்? எஜமானுக்கு பயம். இந்த எஜமானுடைய பயத்துக்கு, எஜமானுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல சிநேகிதனாய் நீங்களும் நானும் மாறணும். ஆண்டவர் தான் விரும்புகிறார். நம்முடைய எஜமான் இயேசு. அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பயம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்மோடு கூட ஆண்டவர் பேச மாட்டார், முகமாய் பேச மாட்டார். எல்லாவற்றையும் நமக்காக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லி தர மாட்டார். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 17 வசனம் நினைக்கிறேன்.
1 பேதுரு 1 17 வாசிப்பது அன்றியும் 1 பேதுரு 1 அதே தான் பதர். தொழுது கொண்டு வருகிறபடியால் நீங்களும் நானும் யாரு தெரியுமா? சொல்லுங்க. பரதேசிகள். நம்ம பரதேசி. நமக்கு ஒரு தேசம் இருக்கு மேல, அந்த தேசத்துல போகணும். ஆனா இந்த தேசம், இந்த பரதேசி தேசத்துல நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா? பயத்தோடு கூட யாரை தொழுது கொள்ளணும்? பிதாவை. பயத்தோடு பிதாவை தொழுது கொள்ளணும். ஆண்டவர் தான் விரும்புகிறார். பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்க? தொழுதுங்கள். பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் நேசித்தால் உங்களுடைய கனம் எங்கே? உங்களுடைய பயம் எங்கே? கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? ஆண்டவருக்கு பயப்படுகிறேனா? ஆண்டவருக்கு கனம் கொடுக்கிறேனா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த தயவு செய்து இந்த அதிகாரத்தை, இந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்தை, இந்த ஒரு வாரம் டைம் இருக்கு உங்களுக்கு, நீங்க படிச்சு பாருங்க. எத்தனை இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிறது என்பதை நீங்க உங்க வேத அறிவுக்கு தகுந்தாற்போல், நீங்கள் வேதத்தை படித்திருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். மோசே என்னுடைய சிநேகிதன். ஒரு சிநேகிதனோடு முகமாய் பேசுவது போல நான் மோசையோடு பேசினேன். ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறார். லாசரு நம்முடைய சிநேகிதர். ஆண்டவருடைய சிநேகிதர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நாளில் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம் ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பதை ஒரு நிமிடம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் இந்த நாளில் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் கொஞ்ச நேரம் கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, ஆமென். உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கினவர் உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் இல்லை 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 இல்லை. ஆமென். மகிமைப்படுத்திடுவாரே, உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. என்னை உண்டாக்கினவர். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபே, உன்னை நான் சிநேகித்தேனே.
உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. ஓ நபலவ கதரபபா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. நல்ல ஆண்டவரே, அன்பின் பிதாவே, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் தியானிக்க ஆவியானவர்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கும்படியாய் ஆண்டவரே, உமக்கு கனத்தை கொடுக்கும்படியாய், உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளரத்தக்கதாய் இந்த பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிறதான தம்பி ஆல்வின்கா ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவனுக்கு நீடிய ஆயுசையும் சுகத்தை பலனை தந்து அவனை வழிநடத்தும். இந்த மாதங்களில் எங்களுடைய பிள்ளைகள் அநேகர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தாவே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாதியினால் பலவீனப்பட்டு வீடுகள் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுகத்தோடு பாதுகாத்து கொண்டு வரும்படி ஆட்சேபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து இந்த வாரத்தை நடக்கிறதான கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் ஆண்டவருடைய நாமம் மையப்பட கர்த்தர் பலனை தாரும். கடந்து போகிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் கூடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பிற்கும் சமாதானம் காணும். இன்னும் இன்னும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.